அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய கல்வியும் நமது நிலையும் என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய படிப்பணிக்காக சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, ஒரு செய்தி இந்த இடத்திலே குறுகிய மக்கள் அமர்ந்து இன்றைக்கு நாம் ஜும்மாவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு காரணம் என்னவென்றால், நேர்வழியை நாம் அடைய வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். நேர்வழி என்ன என்பதை நாம் அறிந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, நம்முடைய கொள்கை என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்காக தனித்து செயல்படுகிறோம், எதற்காக தனித்து நாம் இயங்குகிறோம், அதற்கான காரணம் என்ன, நம்முடைய கொள்கை என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, உண்மையான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று இஸ்லாமிய வரலாற்றில் நேர்வழியின் கூட்டமாக அறியப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த என்னுடைய சமுதாயத்திலே 73 விதமான குழப்பங்கள் கூட்டங்கள் உருவாகும் என்று சொன்னார்கள். எல்லோரும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள், ஒரே கூட்டத்தை தவிர. அதற்கு காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களாகிய நீங்களும் எந்த வழியில் வருகிறீர்களோ, நானும் என்னுடைய தோழராகிய நீங்களும் எந்த வழியில் உள்ளோமோ அந்த வழியை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய மக்கள் மட்டும்தான் நேர்வழி பெற்ற சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொன்னார்கள். மற்ற கூட்டங்கள் அனைத்துமே நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நேர்வழி பெற்ற கூட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அப்படி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நேர்வழி பெற்ற கூட்டத்தை மட்டும் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். மற்ற வழிகட்ட கூட்டத்தை எல்லாம் நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நேர்வழி பெற்ற கூட்டம் என்னவென்பதை நாங்கள் அறிந்து கொண்டால், நேர்வழிப்பட்ட கூட்டம் என்னவென்பதை நாங்கள் அறிந்து கொண்டால், ஏனைய வழிகட்ட கூட்டங்களை எங்களால் இலகுவாக அடையாளம் காண முடியும். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் என்னுடைய தோழராகிய நீங்களும் வரக்கூடிய வழியில் எவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவார்களோ, தன்னுடைய சுய விளக்கத்தை தராமல், எந்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய சுய விளக்கத்தையும் எடுக்காமல், உண்மையான குர்ஆன் ஹதீஸினுடைய கருத்தை அச்சு பிசராமல் அப்படியே எவர்கள் பின்பற்றுவார்களோ அவர்கள் தான் நேர்வழி பெற்ற கூட்டம். இன்று இருக்கக்கூடிய நிறைய கூட்டங்கள் இந்த அடிப்படை விட்டும் தடம் புரண்டு விட்டது. எந்த அடிப்படை? குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்கள் வழியில் விளங்க வேண்டும், நாம விளங்கக்கூடாது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இதை புரிந்தால் போதும். இன்றைக்கு நடக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு முரணான காரியமாக எதையெல்லாம் நாம் சொல்கிறோமோ, இஸ்லாத்திற்கு முரணான காரியமாக எதையெல்லாம் நாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் சஹாபாக்களை முன்னிறுத்தி, சஹாபாக்களை வைத்து அது வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சஹாபாக்கள் அதை அப்படி செய்யவில்லை. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை இப்படி விளங்கவில்லை. சஹாபாக்கள் இப்படி அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லவில்லை. இது உங்களுடைய சுய விளக்கம், அது குர்ஆன் ஹதீஸ் கிடையாது என்று சஹாபாக்களை வைத்துத்தான் குர்ஆன் ஹதீஸினுடைய சத்திய கருத்தை நாம் புரிய முடியும். அந்த வழியில் நாம் பயணிக்கிறோமா? இதை மாத்திரம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் ஒரு அமலை செய்கிறோம் என்றால் அதற்கு ஹதீஸில் நேரடியாக இருக்க வேண்டும், வசனத்தில் நேரடியாக இருக்க வேண்டும். நேரடியாக வசனத்தில் ஹதீஸில் இல்லை என்றால் சஹாபாக்கள் அப்படி புரிந்திருக்கிறார்களா? அப்படி புரிந்திருந்தால் அது நேர்வழி. அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்திற்கான உத்தரவாதம் வழங்கி இருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம பார்த்தோம். இதுதான் நம்முடைய கொள்கை, வேற எந்த கொள்கையும் கிடையாது. பின்னால வந்தது எல்லாமே பின்னால வந்தது. சஹாபாக்கள் அவங்களுடைய மாணவர்கள் தாபீன்கள், தபோ தாபீன்கள், இந்த 3 நூற்றாண்டுகள் அந்த காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் கியாம நாள் வரைக்கும் உண்மையான மார்க்கம். பின்னால் வந்தவைகள் எல்லாம் மக்கள் மாற்றிக்கொண்டவைகள்.
மக்கள் மாற்றிக்கொண்டவைகள் ஒன்று சுயமான விளக்கமாக இருக்கும், அல்லது அறிஞர் பெருமக்களுக்கு விஷயம் தெரியாமல் அன்றைய காலத்திலே அவர்களுக்கு எல்லா ஹதீஸும் கிடைக்காமல் இருந்த அடிப்படையில் அவர்கள் பொதுவாக ஒரு தீர்ப்பை சொல்லியிருப்பார்கள். அவர்களே சொல்லிவிட்டார்கள், நாங்கள் சொன்ன தீர்ப்புக்கு மாற்றமாக ஹதீஸ் வந்தால், அல்லது நாங்கள் சொன்ன தீர்ப்பை விளங்கியதற்கு மாற்றமாக, நாங்கள் விளங்கி தீர்ப்பு கொடுத்ததற்கு மாற்றமாக சஹாபாக்களின் விளக்கம் உங்களுக்கு கிடைத்தால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லிவிட்டார்கள். இப்படியாக நாம் சத்தியத்தை விளங்குவதற்கு சஹாபாக்களை பார்க்கிறோம். சஹாபாக்களிடம் இருந்துதான் சத்திய கூட்டம் உருவானது. அதை தொட்டுத்தான் கியாம நாள் வரைக்கும் சத்தியத்தில் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ்விற்காக நாம் சொல்கிறோம், அல்லாஹ் வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறோம், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை சுயமாக விளங்கவில்லை. நாங்கள் குர்ஆன் ஹதீஸை, இஸ்லாத்தினுடைய இறை செய்தியை எந்த ஒரு தனி நபருடைய சுய விளக்கத்தால் நாங்கள் புரியவில்லை. இந்த குர்ஆன் ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து பாடம் படித்த நேர்வழி பெற்ற கூட்டமாகிய சஹாபாக்கள் எப்படி எங்களுக்கு எடுத்து வந்து பாதுகாத்து கொடுத்தார்களோ அதை அப்படியே நாங்கள் பின்பற்றுகிறோம். இவ்வளவுதான் நேர்வழிக்கான வரைவிலக்கணம், இவ்வளவுதான். அன்பார்ந்தவர்களை, இன்னும் நிறைய நாம் மார்க்கத்திலே கற்க வேண்டி இருக்கிறது. எனவே குறுகிய நேரத்திலே நாம் நம்மால் முடிந்த செய்திகளை சொன்னோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை உள்வாங்கி இந்த நேர்வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக நாம் அமர்ந்து முறையாக ஒவ்வொன்றாக மார்க்க கல்வியை படிக்க வேண்டும். ஜும்மாவுடைய உரையில் எல்லாம் மார்க்கத்தினுடைய தெளிவை முழுமையாக கொடுத்து விட முடியாது. கல்வியினுடைய ஒவ்வொரு விஷயமாக ஆனாவில் இருந்து துவங்கி கடைசி வரைக்கும் நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு மார்க்க கல்வி முறையாக நாம் அமர்ந்து கற்போமோ அன்றைக்கு தான் நேர்வழியை நாம் புரிய முடியும். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நேர்வழி சென்ற சஹாபாக்களுடைய கூட்டத்திற்கு மாற்றமாக நாம் ஏதாவது ஒரு கூட்டத்திலே சிக்கி நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாம் இழக்க வேண்டி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை புரிந்து நேர்வழியை அறிந்து கொள்வதற்காக கல்வியை தேடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற என்னையும் கேட்கிற உங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிர்